ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத நம்பிக்கையோட கேளு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன் தீராத பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுத்து உன்னை மகிழ்ச்சியாய் வாழ வைப்பதற்காகவே இந்த அப்பன் முருகன் உன்கிட்ட பேச வந்திருக்கேன். வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா வெற்றி பெறும் வரை கொஞ்சம் அமைதியாக இருந்து தான் ஆகணும். வெற்றி கிடைச்ச பிறகு அமைதியாக இருந்து ஆனந்தமாக வாழ்க்கை வாழ்ந்துடலாம். அதுக்கு முன்பாகவே எல்லாமே நினச்சவனே சரியாக நடந்துடணும்னு அவசரப்படாத. கொஞ்சம் பொறுமையாக உனக்கான செயல்களை நீ செய்யும் போது தான் இந்த அப்பன் முருகன் உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைப்பேன். உன் மனச்சுமைகளையும் வருத்தங்களையும் போக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுப்பதை விட எனக்கு வேற என்ன வேலை இருக்குது? எல்லா விஷயங்களையும் நான் நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுக்குறேன். உன் வாழ்க்கையில் நீ எதை எதிர்பார்க்குறியோ அதை நல்லபடியாக உனக்கு நடத்தி முடித்து கொடுக்க வேண்டியது இந்த அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு. காசு பணத்தினால நட்புகளும் பிரிஞ்சு போகிறது உண்டு. இதே காசு பணத்தை பார்த்து சில நட்புகள் ஒன்றா தேடி வந்து நிற்கிறதும் உண்டு. காசு பணத்தை வச்சு நீ மனசர்களுக்குள்ள மனஸ்தாபத்தை உருவாக்கிக்காதே. காசு பணம் இல்லைங்கிறதுக்காக யாரையும் விட்டு நீ விலகி நிற்கவும் கூடாது என் செல்லமே. பணம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், வசதி இருந்தாலும் இல்லாட்டியும், நீ எப்போதும் எல்லாரிடமும் ஒரே மாதிரி பழகக்கூடிய பிள்ளையாரு. உன் எண்ணத்தில் தூய்மையும் சொல்லில் இனிமையும் செயலில் நேர்மையும் கொண்டு எளிமையான வாழ்க்கையை நீ வாழும்போது என் மனசுக்கு பிடிச்ச பிரியமான பிள்ளையாக நீ மாறி போவாய். இந்த அப்பன் முருகன் நானே உன் சங்கடங்களை எல்லாம் தீர்த்து உனக்கான சந்தோஷத்தை கொடுக்குறேன். என்ன நடந்தாலும் எல்லாமே சரியாயிருன்ற நம்பிக்கையை நீ உனக்குள்ளே வச்சுக்கோ. உனக்கான விஷயங்களை சரி செய்து உன் வாழ்க்கையை அழகாக்கி உன்னை நல்லபடியாக வாழ வைக்கணுன்ற நோக்கத்தோடு தான் இந்த அப்பன் முருகன் உன்கிட்ட பேச வந்தேன். நல்ல எண்ணங்களை நீ உனக்குள்ளே வச்சுக்கும் போது உன் மனசுக்கு நல்ல விஷயங்கள் நீ எதிர்பார்த்தது போல கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நடக்கும். நல்ல எண்ணங்களை வச்சுக்கிட்டு நல்ல குணத்தோட நீ வாழ்க்கையை சிறப்பாக வாழ தயாராகு. அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போய்கிட்டே உனக்கான செயல்களை செஞ்சுக்கிட்டே வாழ்க்கையில் முன்னேறணும் என் செல்லமே. ஏதாவது ஒன்று தப்பாக நடந்துருச்சு, நீ எதிர்பார்த்ததற்கு மாறாக நடந்துருச்சுன்றதுக்காக அங்கேயே நின்றுட்டீனா நீ அறியாமையால் தோற்று போயிடுவ. என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் அதை தாண்டி கடந்து போய்கிட்டே இரு. யாருக்கும் எவருக்கும் எப்போதும் இடையூறு செய்யாமல் வாழ்வதுதான் மனித மாண்பின் அழகு. ஒருபோதும் உன்னுடைய செயலோ அல்லது நீ பேசும் வார்த்தைகளோ யாருக்கும் மன கஷ்டத்தை கொடுக்காத அளவுக்கு நீ பார்த்து நடந்துக்கோ. வாழ்க்கைங்கிறது ஒரு மர்மமான புத்தகம். நீ எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் அந்த புத்தகத்தில் நாளைய பக்கத்தை புரட்டி பார்க்க முடியாது. அதே போல் நீ எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் நேற்றைய பக்கத்தை நீ திருத்தி எழுதவும் முடியாது. பிடிக்குதோ பிடிக்கலையோ இன்னைக்கு பக்கத்தை மட்டும்தான் நீ படிக்க முடியும். இந்த நிகழ்காலத்தை மட்டும்தான் நீ பார்க்கவும் செயல்படவும் முடியுன்றதை புரிஞ்சுக்கோ. ஒவ்வொரு நாள் நிகழ்காலத்தையும் நீ நினச்சது போல சரியான செயல்களை செய்து கடந்து வர தயாராகு. வயிறு சில நேரங்களில் நீ சாப்பிடும்போது போதும்னு சொல்லும், ஆனால் மனசு இன்னும் வேணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். அதே போல தான் மனுஷன் வாழ்க்கையில் ஆசைகளும் சில சமயம் மூளை போதும்னு சொன்னாலும் மனசு இன்னும் வேணும்னு ஆசைப்படக்கூடிய பேராசையை உருவாக்கக்கூடிய விஷயமா இருக்கு. எப்போவுமே மூளையையும் மனசையும் ஒரே மாதிரி யோசிக்கவை. ரெண்டும் வேறு வேறு திசையில் எதிரெதிராக இருந்துச்சுன்னா உன் வாழ்க்கையில் உனக்கு மனக்குழப்பம்தான் மிஞ்சும். மூளையும் மனசும் ஒரு விஷயத்தை ஒரே மாதிரி சிந்திக்கக்கூடிய விதத்தில் நீ தான் உருவாக்கி வச்சுக்கணுமே செல்லமே. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இளமையில் தொடங்கி முதுமை வந்தாலும் கூட அவங்கவுங்களுக்கு நிறைய கடமைகள் இருந்துக்கிட்டு தானே இருக்குது. சின்ன வயசில் நீ வளர்ற, படிக்கணுன்ற பொறுப்பு, அப்புறம் வேலை செய்யணுன்ற பொறுப்பு கடமை, அதுக்கப்புறம் பிள்ளைகளை வளர்க்கணுன்ற பொறுப்பும் கடமையும். சரி, வயசாகிடுச்சுனாவது நீ பொறுமையாக இருக்கலாம், பொறுப்பு இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம், மன அமைதியோடு இருக்கலாம்னா அப்பொழுதும் ஒரு சில கடமைகள் உன்னை விடாமல் துரத்துதானே. இப்படி தான் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இப்போது இந்த உலகத்தில் எல்லாருக்குமே கடமைகள் முடியாத ஒரு தொடர்கதையாகவே இருக்குது. நீயும் அதை செய்வதற்கு யோசிக்காதே. உன்னுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் வேண்டா வெறுப்பாக செய்யணுமேனு யோசிச்சுக்கிட்டு செய்யாமல்
ரொம்ப அழகா ஆசைப்பட்டு நிதானமா செய். வசதியான வாழ்க்கைங்கிறது தப்பு இல்லை, வசதி தான் வாழ்க்கைன்னு நினச்சின்னா அது தப்பு. வாழ்க்கை வசதி இருக்கோ அல்லது குறைவாக இருக்கோ, எது இருக்கோ இல்லையோ, நீ தான் வாழ்க்கை அழகாக வாழ தயாராகணும். உன் மன காயங்களையும் உன் மன வருத்தங்களையும் அகற்றி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க இந்த அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். விட்டு கொடுத்து வாழணும்னு நான் சொன்னது உண்மைதான். ஆனால் நீ யாருக்கும் பயந்துக்கிட்டு விட்டு கொடுத்து வாழ வேண்டாம். நிஜமாவே உண்மையான மனசோட உன்னை சுற்றி இருக்கிறவங்க கூட அனுசரித்து நீ விட்டு கொடுத்து வாழ்ந்தினா அதன் பலன் மிக பெரிய அளவில் உனக்கு வந்து சேரும். யாராக இருந்தாலும் அவங்கக்கிட்ட போய் வாதாடுறதை விட்டுட்டு நல்லபடியாக வாழ்ந்து காட்டணும் என் தங்கமே. அடுத்தவங்க மனசில் ரொம்ப நாள் நீ வாழணும்னு நினச்சினா உன் எண்ணங்களையும் உன் செயல்களையும் உன் குணங்களையும் நீ சரியாக சிறப்பாக வச்சுக்கோ. இன்னைக்கு ஒன்று புரியாதவங்க கூட நாளைக்கு நிச்சயம் உன் நல்ல மனசை புரிஞ்சுக்குவாங்க. எப்போதும் யாருக்கும் எந்த தீங்கும் துரோகமோ கெடுதலோ செய்யாமல் எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற நினைப்போட நல்லதையே செய்யக்கூடிய பிள்ளையாக நீரு. பாதை தவறிய கால்கள், வழி மாறி போன கால்கள் நினச்ச இடத்துக்கு போய் சேர முடியாது. நீ எப்போதும் உனக்கென ஒரு இலக்கை வச்சுக்கிட்டு நேர்மையின் பாதையில் உண்மையான வழியில் உனக்கான செயல்களை செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. நல்ல பண்போட நீ நல்ல செயல்களை செய்யும் போது அதற்கு உரிய பலனை நான் நிச்சயம் கொடுத்தே தீருவேன். எப்போதுமே எதுக்காகவும் நீ வருத்தப்படாமல் தைரியமாக இருக்கக்கூடிய துணிச்சலான பிள்ளையாரு. அளவுக்கு மேலே பணம் வச்சிருக்கவே திருடனுக்கு சமானம்தான். ஏன்னா அளவுக்கு மேலே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே ஒருத்தர் பணத்தை வச்சிருக்கானா அது கண்டிப்பாக உண்மையான நேர்மையான வழியில் அடுத்தவனை ஏமாத்தாமல் சம்பாதிச்சதா இருக்காது. அதே போல தான் வரவுக்கு மேலே செலவுகள் செய்பவனும் கண்ணிருந்தும் குருடனாகவே நான் நினைப்பேன். ஏன்னா உனக்கு நல்லா தெரியும் வாழ்க்கை எப்படி வாழணும்னு. வரவு எவ்வளவு செலவு எவ்வளவுன்னு தெரியும். அவ்வளோத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஆசைப்பட்டதையெல்லாம் அடையணும்னு நினச்சி வரவுக்கு மீறி கடன் வாங்கி செலவு செஞ்சினா அப்புறம் குருடனுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம்? இந்த உலகத்தில் எப்போதும் வாழ்க்கையை எளிமையாக வாழணுன்ற நினைப்பை உனக்குள்ளே வச்சுக்கோ. தேவையில்லாத ஆணவமும் அகம்பாவத்தையும் உனக்குள்ளே உருவாக்கி கொள்ளாமல் வாழ்க்கை அழகாக வாழ தயாராகு. நல்ல நேர்மையோடும் உண்மையோடும் உழைப்போடும் வாழ்க்கையில் உயரணும்னு நினைக்கிற உனக்கு இந்த அப்பன் முருகனே ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பேன். யாராவது உன்கிட்ட வந்து உன்கிட்ட பேசுறதுக்கு நேரமே இல்லை, பார்க்கணும்னு நினைக்கிறேன் முடியவே இல்லை, நேரமே இல்லைன்னு சொன்னாங்கன்னா அது நிச்சயமாக பச்சை பொய் தான். நாகரிகமாக உன்னை விட்டு விலகுவதற்காக தான் இப்போதெல்லாம் நிறைய பேர் நேரம் இல்லைங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. 24 மணி நேரத்தை நான் எல்லாருக்கும் கொடுத்து வச்சுருக்கேன். அதில் பாதி பேர் எந்நேரம் தலையை குனிஞ்சிக்கிட்டு அந்த தேவையில்லாத விஷயங்களை பார்த்துக்கிட்டும் பொழுது போக்கிக்கிட்டுமே தானே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எப்படி நேரம் இல்லைன்னு அவங்க சொல்ல முடியும்? பொழுதுபோக்குன்னு சொல்லிட்டு தொலைபேசிகளிலும் தொலைக்காட்சிகளிலும் தேவையற்ற விஷயங்களிலையும் உட்காந்து ஆராய்ச்சி செஞ்சு கவனம் செலுத்தி சிரிச்சுக்கிட்டே நேரத்தை போக்குபவர்களுக்கு உறவுகளோட பேசவும் உறவுகளை பார்க்கவும் மட்டும் நேரம் இல்லாமலா போயிடுது. என் அன்பு பிள்ளையே, யாராவது உன்கிட்ட நேரம் இல்லைன்னு சொன்னாங்கன்னா நம்பாத. அங்கும் இங்கும் கடல் அலை போல அலைந்து ஓடி வாழ்க்கையில் எதையோ தேடி கஷ்டப்படுற மனிதர்கள் வாழ்க்கையில் யாருக்கு எதை எப்போ செஞ்சு கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். உனக்கான நல்லதையும் நான் நிச்சயமாக செஞ்சு கொடுக்குறேன். வெளியிருந்து உன் வாழ்க்கையை வேடிக்கை பார்க்குறவங்களுக்கும் சுலபமாக உன்னை குறை சொல்லி விமர்சிப்பவர்களுக்கும் உன்னை பற்றி என்ன தெரியும்? உன் வாழ்க்கையில் இருக்கிற வழியும் நீ எதை நினச்சி கவலைப்பட்டு வருத்தப்பட்டு வேதனை கொள்கிறாய் என்பதும் இந்த அப்பன் முருகன் எனக்கு மட்டும்தானே தெரியும். கவலைப்படாத, உனக்கான நல்லதையெல்லாம் நான் நிச்சயமாக செஞ்சு கொடுக்குறேன். எந்த விஷயத்திலும் தயங்காமல் முடிவெடுக்க தயாராக இடு. முடிவுகளை தயங்காமல் எடுக்கக்கூடிய திறமை உனக்குள்ளே இருந்தாலே உன் முன்னேற்றத்துக்கான வாசல் கதவுகள் எப்போதும் திறந்தே இருக்கும். நல்ல விஷயங்களை நல்லா யோசித்து உனக்கான முடிவுகளை சிறப்பாக எடுக்க பழகு. ஆசையும் கோபமும் அளவோடு இருந்தாலே மனித வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்காது. நல்லதையே நினச்சி போராடு. எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். கவலையின்றி எந்த விஷயத்தையும் யோசித்து கஷ்டப்படாமல் மனசை அமைதியாக வைத்து கொள்வதும் ஒரு கலைதான். பணம் இருந்துட்டா மட்டும் கவலையை போக்கிடக்கூடாது. சில நேரங்களில் காசு பணம் இருந்தும் கூட எத்தனையோ பேர் மன வருத்தத்தோடும் உடல் நோயோடும்
வாழ்க்கையை கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்களா இருக்காங்க. நீ காசு பணம் இருக்கோ இல்லையோ எல்லாரிடத்திலும் கருணை கொண்டு எல்லாரிடமும் அன்பாக பாசமாக பழகக்கூடிய நல்ல மனசு உனக்குள்ளே வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உன் உடம்பும் மனசும் ஆரோக்கியமாக இருக்கும் என் தங்கமே. நதி நீர் போல எப்போதும் நடந்து போய்கிட்டே இரு. கடலை போல பறந்து விரிஞ்ச தாராள மனசு கொண்ட பிள்ளையாக இரு. வானம் அழுது மழை கொட்டுவது போல யாருக்காவது ஒரு கஷ்டம்னா நீயும் கண் கலங்குறதுல தப்பே இல்லை. மனிதர்கள் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில அன்பு கருணை பாசம் அழுகைன்னு எல்லாமே ஒரு குணங்களாகத்தானே கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது நான் அழுகவே கூடாது வருத்தப்படவே கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். எதுவுமே ஒரு அளவாக இருந்தால் எந்த தப்பும் இல்லை. இந்த உலகத்தில் வாழ்க்கையை வாழ்றியோ அல்லது தாழ்ந்து போறியோ, நல்லா இருக்கியோ அல்லது வாழ்க்கையில் குறை இருக்கோ, எது எப்படி இருந்தாலும் மாறுன்ற நம்பிக்கையை உனக்குள்ளே வச்சுக்கோ. கஷ்டப்படுறவங்களுக்கு நான் நல்ல வாழ்க்கையும் கொடுப்பேன், நல்லா வாழ்கிறவங்களுக்கு ஒரு கட்டத்தில் சோதனையாக கஷ்டத்தையும் கொடுப்பேன். எல்லா நாளும் வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். நீ தான் அந்த மாற்றங்களை ஏற்றுக்கிட்டு வாழ்க்கையை வாழ கற்றுக்கணும். பிறக்கும் போதே எல்லாரும் பிள்ளைகளை சுமந்துக்கிட்டே வாழ்க்கையை தொடங்கவில்லை. பிறக்கும்போது எந்த குறையும் இல்லாத நிறைவான நல்ல மனசுள்ள நல்ல குழந்தைகளை தான் நான் இந்த உலகத்துக்கு படைக்கிறேன். ஆனால் அவங்க வளரும்போது கூட இருக்கவங்க குறைகளை சொல்லி சொல்லி சில குறைகளை அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து மனிதர்களை தீயவர்களாக கெட்டவர்களாக வளர்த்து விட்டுறீங்க. சூழ்நிலையும் சுற்றுப்புறமும் தான் ஒரு மனிதனை உருவாக்குதுங்கிறது எந்த விதத்திலும் பொய் கிடையாது என் செல்லமே. அடுத்தவங்க உன்னை திருத்தணும்னு நினைக்காம நீ வளரும்போது பெருசாக ஆகும்போது உனக்கு பக்குவமும் முதிர்ச்சியும் வரும்போது நீயே உன் தவறான குணங்களையும் தவறுகளையும் திருத்திக்கணும். இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருந்து நீ செஞ்ச இந்த நல்ல விஷயங்களை எல்லாம் பார்த்து கண்டிப்பாக உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பேன். பேசும் வார்த்தைகள் சிறியதாக இருந்தாலும் வார்த்தைகள் ஒவ்வொன்றின் தாக்கமும் மிக பெருசாக இருக்கும்ன்றதை புரிஞ்சுக்கோ. எந்த இடத்திலும் யார் மனசையும் கஷ்டப்படுத்தாம எல்லாரிடத்திலும் நல்ல வார்த்தைகளை பேசி பழகு. உன் உயிரை போலவே மற்ற உயிர்களையும் நேசிக்கக்கூடிய பிள்ளையாக இரு. உன்னை போலவே மற்றவங்களையும் நினச்சி உனக்கு பிடிக்கிறதையே நீ மற்றவங்களுக்கும் செய்யணுமே தவிர உனக்கு பிடிக்காததை உனக்கு வேண்டான்னு சொல்கிறதையும் நீ யாருக்கும் எப்போதும் கொடுக்கவே கூடாது.